ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ரேம் கேட்சை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். இதை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ரேம் மேப்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குங்களா, கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ரேம் மேப்னு இருக்குங்களா, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆயிடுச்சா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குங்களா அப்ளிகேஷன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் மெமரின்னு இருக்குங்களா, இங்கே பாருங்கள் கேட்ச் ஆகணும் 1.1 GB இருக்குது. இப்போ நான் லைவாகவே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே எம்டின்னு இருக்குங்களா, எம்டி பை ஸ்டாண்ட் பை லிஸ்ட்டுங்களா, ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் 150 வந்துச்சுங்களா. இந்த மாதிரி உங்கள் சிஸ்டமில் நீங்கள் க்ளியர் பண்ண, நான் ஆல்ரெடி க்ளியர் பண்ணி வச்சுட்டு அதனால இப்போ உங்கள் 1.1 GB ஆச்சு. உங்கள் சிஸ்டமில் ஆல்ரெடி 8 GB 9 GB 10 GB வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் சிஸ்டமோட ஸ்பீடு அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.